கட்சியிலிருந்து நீக்க ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் கே பாலு கூறியுள்ளார். ஆனால் கட்சியின் சட்ட விதிகளை உருவாக்கியதே ராமதாஸ் தான் என்றும் அன்புமணி நீக்கப்பட்டது செல்லும் என்றும் ராமதாஸ் தரப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் கோபு பதிலடி கொடுத்துள்ளார். கட்சியினுடைய விதிகளின்படி கட்சியினுடைய நிறுவனருக்கு நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது வழங்கப்படவில்லை. பதவி நீக்கம் செய்வது, கூட்டங்கள் நடத்துவது, எந்த முடிவுகளாக இருந்தாலும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. எனவே இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சி விதிகளுக்கு எதிரானது. பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் ஐயா அவருடைய அறிவிப்பு என்பது கட்டுப்படுத்தாது. கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வருகிறார். இது கட்டுப்படுத்தாது என்று சொல்வதற்கு அவர் யார் என்று ஒரு கொஸ்டின் மார்க்கை நீங்கள்லாம் போட்டு அவர்கிட்ட கேட்டிருக்கணும். ஏனென்று சொன்னால் 20/7/2025 அன்று கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்படாமல் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்ட காரணத்தால் அண்ணன் வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட 3 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தற்காலிக நீக்கம், கட்சியிலிருந்து தற்காலிக நீக்கம் செய்துள்ளார்கள். தற்காலிக நீக்கம் செய்யப்பட்ட ஒருவருக்கு தன்னை கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த செய்தி தொடர்பாளர் என்று சொல்வதற்கான எந்த ஒரு அருகதையும் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். அருகதையற்றவர், தன்னை பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லிக்கொள்ள தகுதியற்ற ஒருவர் இன்று மீடியா மூலம் மருத்துவர் ஐயாவிற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இனியும் அவர் அதுபோல் சொல்லிக்கொண்டு தெரியக்கூடாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.